ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 9th மேக்ஸில் 1.27 பார்ப்போமா. எடுத்துக்காட்டு என்னது கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட வெண்படத்திலிருந்து n ஆஃப் ஏ சேர்ப்பு b ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு b அப்படிங்கிறத சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வெண்படம் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு என்னதுன்னு எடுத்து எழுதுங்க. ஏ என்னது இந்த வட்டம். இந்த வட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது? 5, 15, 10, 20. சரியா, அப்போது n ஆஃப் ஏ என்ன வரும் நம்மளுக்கு? n ஆஃப் ஏனா இதில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அத்தனை நம்பர். 1, 2, 3, 4. அப்போ 4. சரியா, அடுத்து b ஈக்குவல் டு பாருங்கள். b வந்து இந்த வட்டம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வட்டம். இந்த வட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது? 10, 20, 30, 40, 50. சரியா, அப்போது n ஆஃப் b நம்மளுக்கு என்ன வரும்? n ஆஃப் b ஈக்குவல் டு எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்போது 5. சரியா, அடுத்து a வெட்டு b கண்டுபிடிங்க. ஏ வெட்டு பியில் என்னெல்லாம் வரும்? ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளது இந்த இதுவும் இந்த இதுவும், அப்படி தானே? அப்போ 10, 20. சரியா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது இந்த ரெண்டு நம்பர் தான். அப்போ 10, 20. அப்போது n ஆஃப் ஏ வெட்டு பி என்ன வரும்? ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது? 1, 2. சரியா, அடுத்து ஏ சேர்ப்பு பி. ஏயையும் பியையும் சேர்த்து மொத்தமாக என்ன வரும்? இது ஃபுல்லாக அப்படி தானே? அப்போ 5, 15, அடுத்து என்னது? 10, 20, 30, 40, 50. சரியா, அப்போது n ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்ன வரும்? n ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா, இப்போ n ஆஃப் ஏ சேர்ப்பு பி 7. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்படி போடுங்க. n ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்னது? n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி, அப்படி தானே? n ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்னது? 7 ஈக்குவல் டு n ஆஃப் ஏ என்னது? 4. அடுத்து n ஆஃப் பி 5 மைனஸ் என்னது? n ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? 2. சரியா, இப்போ பாருங்கள். 7 ஈக்குவல் டு 5 + 4 என்னது? 9 மைனஸ் 2. அப்போ 7 ஈக்குவல் டு 7. 7 ஈக்குவல் டு 7 வந்துருச்சு. அப்போ இது என்னது? சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா, ரெண்டுமே ஈக்குவல். சரிங்களா, அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சு. அடுத்த சம் பார்ப்போமா. அடுத்த சம் பாருங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.28 பாருங்க. n ஆஃப் ஏ, n ஆஃப் பி, n ஆஃப் ஏ யூனியன் பி, n ஆஃப் ஏ டேஷ் கொடுத்துருக்காங்க. சரியா, n ஆஃப் யூவும் n ஆஃப் ஏ வெட்டு பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 36, n ஆஃப் பி ஈக்குவல் டு 10, n ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 40. அடுத்து n ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு என்னது? 27. சரியா, இப்போ n ஆஃப் யூனா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் ஏ டேஷ். சரிங்களா, அப்போது n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் ஏ டேஷ் என்னது வரும்? n ஆஃப் ஏ 36, n ஆஃப் ஏ டேஷ் வந்து என்னது? 27. சரியா, இது ரெண்டை கூட்டினா என்ன வரும்? 6 + 7 13, மீதி 1 63 வரும். சரியா, அப்போ n ஆஃப் யூ ஈக்குவல் டு என்னது? 63. அடுத்தது n ஆஃப் ஏ வெட்டு பி. சரியா, இதுக்கு ஃபார்முலா என்னது? n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ சேர்ப்பு பி. சரியா, n ஆஃப் ஏ என்னது? n ஆஃப் ஏ